Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா both Instagram and Facebook ரெண்டுலயுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லார் வீட்டையுமே வந்து எப்பவுமே ஆர்கனைஸ்டா வச்சுக்க நம்ம என்னென்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் டீக்ளட்டர். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஷுவலாக நம்ம கண்ணுக்கு வந்து டேபிள் மேலே, ஹாலில், டீபாய் மேலே, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி நம்ம கையில் வந்து கொண்டு வர திங்ஸ் அப்படியே வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி விஷுவலாக தெரியக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். ஸோ எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஈஸியாக வந்து ஆர்கனைஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி ஒரு ரேண்டமான ஐட்டம்ஸை தனித்தனியாக இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட் ஆர் ட்ரே ஏதோ ஒன்று அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அதை வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஐட்டமை பாருங்கள், இப்போ தனித்தனியாக வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் நம்ம எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்டில் வைக்கும்போது அது நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ விஷுவலாக இங்கே நமக்கு தெரிஞ்ச டேபிள் டாப் மேலே வச்ச திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. ஏன்னா ரேண்டமாக நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே வந்து எல்லார் வீட்லேயுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ கையில் ஏதாவது திங்ஸ் இருக்குது அப்படின்னா அப்படியே டேபிளில் வச்சுருவோம். அதே மாதிரி லிவிங் ரூம்லேயும் அப்படி தான். ரிமோட்டு, அதுக்கப்புறம் வந்து 2 வீலர் சாவி, கண்ணாடி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் உள்ளே என்ட்ரானோடனே நம்ம வந்து பில்லு, பேப்பர், அந்த மாதிரி எல்லா ஐட்டமே நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வந்து நம்ம டிவி டேபிளில் தான் வந்து வைப்போம். பட் இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே, ஒரு பேஸ்கெட் இல்லை ஒரு பவுல் வச்சுட்டிங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரானோடனே அதில் வந்து கீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்ஸு, இல்லைனா வந்து மிரர், கிளாஸ், அந்த மாதிரி அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு இப்போ ரிமோட் வைக்கிறதுக்கு ஒரு இடம், அதுக்கப்புறம் கீஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு இடம், அந்த மாதிரி நீங்கள் வந்து அலாட் பண்ணிவிடுங்க. ஒரு 1 or 2 டேஸ் வந்து நம்ம வீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாலே தெரிஞ்சிடும் எந்த இடத்துல நமக்கு ரொம்ப கிளட்டர் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து டிசைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து லிவிங் ரூம் வந்து நல்லா கிளியராக நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஜோன். நம்ம வீட்டில் வந்து எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு இடம், ஹேங்கர், கீ ஹோல்டர், இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கையில் கொண்டு வரதை உடனே வந்து நம்ம ஹேங் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை வெளியே போகும்போது சாவியை தேடாமல் எடுத்துகிட்டு போகலாம். கார் கீலேருந்து, 2 வீலர் கீலேருந்து, ரூம் கீ எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். கிச்சன்லேயும் அதே மாதிரி ஹேங்கர் சிஸ்டம், ட்ராப் ஜோன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஓப்பனரு, சின்ன கிரேட்டர், பீலர், ஆப்பிள் கட்டர், சிசர், இது எல்லாமே நம்ம ரெகுலராக வந்து டே டு டே பேசிஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதுக்குன்னு ஒரு ஹேங்கர் வச்சு நம்ம இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கமெண்ட் ஹூக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாண்டர் வந்து வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் வந்து கீரை, காய்கறி இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு டக்குன்னு நம்ம பேஸ்கெட் தேடிட்டு இருப்போம். அப்போ குயிக்காக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி டோர் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் ஹோல்டரே வந்து நான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாட் ஹோல்டர், ஆப்ரான், ட்ரையர் மேட்டு, ஸ்டெய்னர், கொலாண்டர், அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். கிச்சனில் இந்த மாதிரி டோருக்கு பின்னாடியோ இல்லைனா வந்து கபோர்டுக்கு பின்னாடியோ நீங்கள் வந்து ஒரு ஹேங்கர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம தேடாமல் ஹேங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். வெர்டிக்கல் ஸ்பேஸையும் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். இந்த பெரிய கொலாண்டரும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா லீஃபி வெஜிடபிள்ஸு, காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோடனே கழுவி எடுத்து வைக்கிறதுக்கும் வந்து இந்த பேஸ்கெட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையுமே வந்து ஒரு கமெண்ட் ஹூக்கில் வந்து நான் ஹேங் பண்ணிட்டேன். ஸோ ஆர்கனைஸ்டாக இருக்குது. தினமுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நம்ம தேடுற ஐட்டம் பார்த்திங்கன்னா சிசர், எதாவது கட் பண்ணுறதுக்கு தேடிட்டே இருப்போம். ஸோ அதனால் அதை வந்து அடுப்பு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு 5 டைம்ஸ் அதை பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆணி இல்லைனா வந்து நீங்கள் கமெண்ட் ஹூக் யூஸ் பண்ணி கிச்சனில் வந்து டெக்கர் பீசஸ் ஹேங் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2-3 டெக்கர் பீஸும் வந்து நான் கிச்சனில் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து ரெகுலராக உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒன்றும் டைனிங் டேபிளாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காந்து சாப்பிடுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி, ஊறுகாய், உப்பு, இது எல்லாமே வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு லேசி சூசனில் வச்சுருக்கேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். லெஸ் தென் 200 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே நம்ம வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்குன்னு ஒரு மேட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட பிளேஸில் வந்து நம்ம வச்சுருவோம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 டேஸ்க்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் பை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கட்லரி ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு
எக்ஸ்ட்ராவாக ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த ஒயர் பேஸ்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அண்டர் தி செல்ஃபில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கிச்சன்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் செல்ஃபில் உங்களுக்கு இடம் பத்தலை, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து அமேசானில் வாங்கினது தான். இதில் வந்து நிறைய மோர் தென் 6 கப்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த செட் ஆஃப் 2 ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அமேசானில் வாங்கினது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கீழேயும் வச்சுக்கலாம், மேலேயும் வச்சுக்கலாம். ஈவன் பிளேட்ஸு, கப்ஸு, டம்ளர்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம், இல்லை வெசல்ஸ் ஏதாவது வைக்கலாம். ஸோ இது வந்து மல்டி பர்பஸ், நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஐட்டமே வச்சா அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ எல்லாம் ரொம்ப கிளம்ஸியாக வச்சுட்டு அப்புறம் ஒரு பொருள் வந்து நம்மளால் எடுக்கவும் முடியாது. அதே மாதிரி அந்த பொருள் யூஸும் பண்ண மாட்டோம். ஸோ விஷுவலாக எல்லாமே தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்மளால் ஈஸியாக எல்லா ஐட்டம்ஸும் அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து லேசி சூசன் இதெல்லாமே வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ சின்ன சின்ன பாட்டில்ஸில் வந்து நம்ம நிறைய ஸ்பைஸ் ஐட்டம், ஏதாவது மசாலா பவுடர் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அது மேலே இருக்கும்போது அக்சஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி 2 டயர் லேசி சூசன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சின்ன பேஸ்கெட் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்ம வேணுங்கிற பொருளை வந்து தள்ளி விடாமல் நீட்டாக நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து மேக்னெட்டிக் கமாண்ட் ஹூக்ஸ் வந்து ஹேங் பண்ணியிருப்பேன். இது வந்து ஆதோட ஸ்கூல் பேக் ஹேங் பண்ணுறதுக்கு. ஸோ ஈவினிங் அவங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்கில் வந்து லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு எம்டி பண்ணிவிட்டு இங்கே ஹேங் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பென் ஹோல்டரும் வச்சுருப்பேன். பென்னு, சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே ஹேங் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வேணுங்கும் போது டக்குன்னு பில் எழுதுறது, நம்ம ஒரு லிஸ்ட் எழுதணும் அப்படின்னா கூட தேடாமல் டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கமாண்ட் ஹூக்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வார்ட்ரோப்பில் அதுக்கப்புறம் வந்து நிறைய கிளாத்ஸ், சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் டைப்பில் கமாண்ட் ஹூக் மாதிரி தான். ஒரு இதிலே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 6 ஹேங் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சு, நான் டபுள் சைடு டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அதாவது நீங்கள் பெல்ட்டு இல்லை வந்து கேப்பு இல்லை ஹேண்ட்பேக்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். நான் இதில் என்ன ஹேங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட கேப், அதுக்கப்புறம் ஆதோட கேப், இது எல்லாமே வந்து நான் இங்கே தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து அவங்க அந்த பொருளை யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது திறந்தோடனே வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து தேடாமையும் எடுக்கலாம், பார்க்குறதுக்கும் ஆர்கனைஸ்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணுறதுனால. ஸோ இது வந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது, என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு விசிபிளாக தெரியுது. ஸோ இந்த ஐட்டமையும் வந்து நம்ம யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவோம். நம்ம எல்லா திங்ஸையும் ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கேப் வேணும் அப்படின்னு தேடும்போது கூட அது எங்கே இருக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. அப்போ வந்து நம்ம அந்த பொருளையும் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியாது. பட் அதுக்குன்னு இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பொருளையும் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்டு. ஸோ ரெகுலராக ஜிம்முக்கு வந்து வியர் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சாலுமே வந்து அவங்க ஒன்று எடுக்கும்போது அடியில் இருக்கிறது கலைஞ்சிரும், இல்லை அடியிலேருந்து புல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டிஷர்ட்ஸ் வந்து நான் எப்போவுமே வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஹேங்கர் யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிடுறதுனால நமக்கு வந்து ஷ்ரிங்க் ஆகாமையும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன டிஷர்ட் வேணுமோ அப்படியே செலக்ட் பண்ணி ஈஸியாக வந்து எடுத்துப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மடித்து வைக்கும்போது கலைஞ்சு போயிடும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஜிம் வியர் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டிஃபாகவும் இருக்குது அது மடித்து வைக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பேஸ்கெட் சிஸ்டம் வந்து நான் வார்ட்ரோப்பில் வந்து யூஸ் பண்ணுவேன். இது 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஆதோட டாய்ஸ் இருக்கும், 1ல் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட், பிளாங்கெட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரேராக எடுக்கக்கூடிய ஐட்டம். கிட்ஸ் கிளாத் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு மெத்தட் வந்து இதுதான். நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வச்சு தனித்தனியாக வந்து நம்ம வெளியே போட்டு போகிறது, பேண்ட்ஸு, டிஷர்ட்ஸுன்னு ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா விசிபிளாக நமக்கு வந்து எங்கே என்ன ட்ரெஸ் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதை வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வார்ட்ரோப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பேக்ஸ், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பேக்ஸ் வந்து நமக்கு நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நியூ பிளாங்கெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் பிளாங்கெட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விசிபிளாக என்ன இருக்குங்கிறது நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதே மாதிரி அந்த திங்ஸ் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். பட் தேவைப்படும் போது அதில் அது இருக்குது, நம்ம பார்த்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் டாப் செல்ஃபில் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா புல் பண்ணி அதை எடுத்து நம்ம கீழே வச்சு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோடய வார்ட்ரோப்பில் நான் எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள்.
டிரான்ஸ்பரண்ட் சாரீ பேக்ஸ், அதுக்கப்புறம் சல்வார் பேக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 4 to 5 சாரீஸ் வந்து நம்ம அட் அ டைமில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். என்னென்ன சாரீ இருக்குங்கிறது விசிபிளாக தெரியுது. அந்த ஒரு பேக்கை நம்ம எடுத்து வச்சு நம்ம சாரீ வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ ரேராக தான் வியர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து டஸ்ட்டும் ஆகாமல் இருக்கும். குர்த்திஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடே வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இப்படியே வச்சுருக்கேன். இது எல்லாமே ரெகுலர் வேர் குர்த்திஸ். பேண்ட்ஸு, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் வியர்ஸ் இதெல்லாமே இந்த மாதிரி பேஸ்கெட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லெகின்ஸ் எல்லாமே வந்து இந்த பேஸ்கெட்டில் தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்து ஈஸியாக எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஃபங்க்ஷன் வியர், பார்ட்டி வியர், சல்வார்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்து விசிபிளாக நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி கமாண்ட் ஹூக் வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் பேக்ஸு, ஸோ ரெகுலராக நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிற ஸ்லிங் பேக்ஸ் அதெல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய வார்ட்ரோப் வந்து ரெகுலராகவே இதே மெத்தடில் தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் ரீசெண்டாக கூட வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம தேடுற இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டு தான். ஏசி ரிமோட்டு, டிவி ரிமோட் வந்து தேடிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் பெட் சைடில் வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே எல்லா ரிமோட்டையும் நான் வந்து இதில் தான் வைப்பேன். ஸோ அப்போ வந்து நமக்கு ஏசி ரிமோட் தேவைப்படுது, இல்லை டிவி ரிமோட், கேபிள் ரிமோட் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம தேடாமல் ஈஸியாக அதை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லா டோர் பேக் சைடுமே இந்த மாதிரி நம்ம வந்து ரூம்ஸ்லாம் வந்து ஒரு ஹேங்கர் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸு வந்து ஹேங் பண்ணுறதுக்கு, பெல்ட் ஹேங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் கேலண்டர் கூட நாங்கள் தான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீ ஹோல்டர்ஸும் வந்து நம்ம வந்து சின்னதாக வாங்கி மாட்டிட்டோம் அப்படின்னா கீஸும் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த கமாண்ட் ஹூக் வந்து ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஸோ பாத்ரூமோட என்ட்ரன்ஸில் நான் வந்து இதை மாட்டியிருப்பேன். ஸோ டவல் வைக்கிறதுக்கு, டவல் ஹேங் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு இடம் வேணும். ஸோ அதனால் ரெகுலராக வந்து பாத் டவல் வந்து இங்கே தான் வந்து நான் ஹேங் பண்ணுவேன். இது நல்லா வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்குது, வெயிட்டும் வந்து தாங்கும். இதுவும் வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி ஏரியா ஆர்கனைசேஷன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லாண்ட்ரி ஐட்டம்ஸ், அதாவது துவைக்க வேண்டிய துணியெல்லாம் போடுறதுக்கு வந்து ஒரு பேஸ்கெட், துணி காய போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேய்க்கிற துணி எல்லாமே வந்து மடித்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வந்து நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லிக்விட்ஸு, க்ளீனிங் ஐட்டம்ஸு இதெல்லாமே வந்து இதில் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குன்னு வந்து நம்ம ஒரு செப்பரேட் பிளேஸ் அண்டு செப்பரேட் பேஸ்கெட் வந்து அலாட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ அந்தந்த ஐட்டமை வந்து நம்ம டெடிக்கேட்டடாக அதுக்குள்ளே தான் போடுவோம். எப்போவுமே வந்து ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்வீட் ஹோம் ஸ்டோரேஜ் பேக் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா எல்லா கேரி பேக்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன கவர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தேடிட்டே இருப்போம். யாருக்கா எதாவது கொடுத்து விடணும், இல்லை ஏதாவது எடுத்து போட்டு போகணும் அப்படின்னா நம்ம பேக்ஸ் தேட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுவுமே தேடாமல் எடுக்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு கவர் வேணும் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த இடத்துல போய் எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸோட இன்னர்வியர்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா அதை எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சாலும் கலைஞ்சிரும். பேஸ்கெட்குள்ளே போட்டு வச்சிங்கனாலுமே வந்து நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பவுச் வந்து நம்ம செப்பரேட் பார்ட்டிஷனில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சாக்ஸ் அண்ட் இன்னர்வேர் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதோட ரெகுலர் வேர் டிஷர்ட்ஸும் வந்து இந்த மாதிரி மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசர் வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கினேன். அந்த பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் டேபிளில் வந்து நம்ம எப்படி திங்ஸை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக எல்லா பென் பவுச் அதை வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கான்செப்டை கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நோட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அந்த நோட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ்கெட் இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன நோட்ஸு, டிஃப்யூசர் ஆயில், கேண்டில் ஏற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பேப்பர் கிளிப்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஹோல்டர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேப்லர், சிசர், ரப்பர் பேண்டு, பஞ்சிங் மிஷின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெட்ச் பென்ஸு, பென்சில், ஷார்ப்னர் அந்த மாதிரி எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் வந்து இந்த பவுச்சில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலோ டேப்பு, ஷார்ப்னர், பெரிய செலோ டேப்பு, ஸ்டேப்லர் பின்னு, அதுக்கப்புறம் கால்குலேட்டர், பவுச்சு இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். எல்லாமே விசிபிளாக இருக்குது. அதுக்குன்னு வந்து அந்தந்த பிளேஸ் அலாட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க் டேபிள் வந்து எப்போவுமே வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும்.
டோட்டலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 35 யூஸ்ஃபுல் டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா டிப்ஸையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீடு எப்போவுமே வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த 35 டிப்ஸ் வந்து நம்ம ரெகுலராக டே டு டே பேசிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டாலே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக எப்போவுமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். நமக்கு நிறையா டைம் சேவ் ஆகும், ஸ்பேஸும் வந்து சேவ் ஆகும். இந்த மெத்தட் தான் வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.